ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி 10 நிமிஷத்தில் குக்கரில் வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தேன்னா நான் வாழைப்பூ அழகாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இங்கே பார்த்தேன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ஒன்று சேர கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பாட்டில் செய்கிறதுனால கட் பண்ணி வச்சுருந்தா போகிறோம் நம்மளுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கூட்டுக்கு ஆட் பண்ணுறதுக்கு உண்டான பருப்பு, கடலைப்பருப்பும் பைத்தம்பருப்பும் நான் அழகாக ஊற வச்சு க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா அரைச்சி விட்றதுக்காக தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். கூடவே மஞ்சத்தூள், கல்லுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல அரைச்ச சாம்பார் பொடி. அவ்வளோதான். ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணிடலான்னு பார்த்துடலாம் வாங்கோ. அதுக்கு நம்ம ஆற்றுல குக்கர் வச்சுக்கலாம். அடுப்பில் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் காயட்டும். குக்கர் காஞ்சோடனே நான் இது கூடவே கடலெண்ணெய் சேர்க்க போகிறேன். ஒரு 2 to 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னா நம்ம தாளிப்பு கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு தாளிச்சிக்கோங்க, முன்னாடி தாளிக்க வேண்டாம். எண்ணெய் சூடாகிடுது, இப்போ கடுகு போட்டு தாளிச்சிடலாம். இது 1 part குக்கிங் அப்படிங்கிறதுனால வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே ஒன்று சேர போட்டு வதக்கின்றலாம். தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், தக்காளி, பூண்டை ஒன்றா போட்டு வதக்கின்றலாம். போட்டு அழகாக ஒரு 3-4 பிரட்டுங்க. பிரட்டினீங்கன்னா அந்த எண்ணெய் சூட்டுக்கே அழகாக வெங்காயம், தக்காளி அழகாக வதங்கி வெந்து வந்துடும். ஒரு 2 minutes வதக்கினா போகிறோம். வதக்கினதுக்கப்புறம் இது கூட இப்போ பார்த்தேன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, கொஞ்சம் பைத்தம்பருப்பு ஆட் பண்ணி ஒரு பிரட்டி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர பிரட்டினா போகிறோம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக 2 வதக்கி விட்டுட்டு நம்ம மோரில் அழகாக ஊற வச்சுருக்கிற வாழைப்பூவை நல்லா மோரை இருத்துட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தேன்னா மோரில் ஊற வைக்கிறதுனால கசப்பே இருக்காது இந்த கூட்டில். அதுதான் கசப்பே இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சீக்ரெட் விஷயம். இதுவும் ஒரு 1 to 2 times பிரட்டி விட்டுட்டேன்னா போதும். இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டுலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி நான் 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். அவ்வளவா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுன்ட்டு நல்லா ஒரு பெரட்டல், தண்ணி விட்றதுக்கு முன்னாடி சும்மா ஒரு பிரட்டி விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே பிரண்டுட்டு அப்புறமா நான் குட்டி டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி எடுக்கிறேன். 1 டம்ளர், அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் போகிறோம். கூட்டு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் சாதத்துக்கு போட்டு சாப்பிட தயாராக இருக்கும். ஸோ இதை குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் விட்டுக்கலாம். இது 3-4 விசில் வரத்துக்குள்ளே நம்ம அரைவையை அரைச்சின்னு வந்துடலாம். தேங்காய் அரைவையாக வாங்கோ. மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கோரஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் எந்த டம்ளரில் தண்ணி எடுத்தனோ அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது இந்த அளவு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் ஒரு 2 to 3 விசில் விட்டுருத்தா பார்த்துட்டு இந்த அரவியை நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க, குக்கர் விசில் முடிஞ்சிடுத்து. இப்போது குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணலாம். குக்கர் விசில் எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்களேன். கூட்டை நம்ம மசிக்கவே வேண்டாம். 3-4 விசிலுக்குள்ளே கூட்டு எவ்வளோ அழகாக மசிஞ்சிருக்கு பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 1 part குக்கரில் பண்ணுற வாழைப்பூ கூட்டு. அழகாக இதை நீங்கள் மற்ற போட்டு கடையணும்னு அவசியமே இல்லை. இப்போ இது கூடவே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அரவியை விட்டுடலாம். தேங்காய் அரவியை விட்டுக்கோங்க. விட்டுன்ட்டு லைட்டாக தண்ணி விட்டு ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் லைட்டாக அலம்பி விட்டுக்கோங்க. இப்போ விட்டுன்றதுக்கப்புறம் திரும்பி விசில்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லா 3-4 கொதி வந்ததுனாலே போதும். இன்னும் கொஞ்சம் கூட்டுக்கு நல்லா டேஸ்ட்டும் ஒரு கட்டி தன்மையும் கொடுக்கும் இந்த தேங்காய் அரவை. வாங்க ஒரு 2-3 கொதி குடிக்க விட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக 2-3 கொதி கொதிச்சிருப்போம். இன்னுமே அழகாக வந்துடுது பாருங்களேன். அவ்வளோதான். சுட சுட சாதம் வச்சுண்டு இந்த கூட்டு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்னவாலேருந்து பெரியவா வரைக்கும் மாதத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக இதை சேர்த்து சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே உருளைக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, இந்த மாதிரி காரக்காய் எதுனாலும் வச்சுட்டு சாப்பிட்லாம். இதை மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணி சாப்பிடுங்க. நான் பார்த்தேன்னா இங்கே சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது கூடவே அழகாக சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டோடு தொட்டுண்டு சாப்பிட ரொம்ப ரொம்பையாக சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோடு சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். முடிஞ்சிருத்து கூட்டு. அவ்வளோதான். மூடி வச்சுருங்கோ. சாதம் பண்ணிவிட்டு கூட்டு சாப்பிட்றலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.